Study MBBS abroad in Russia, Georgia and Uzbekistan through Dr. Dreams, a dedicated service towards abroad education. For more details, contact 1800-270-1015. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள குடித்தெருவைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் பெங்களூருவில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் 3 மாதமாக வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். செந்தில்குமாரின் வீட்டில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 10 வயது சிறுமி தஷ்மிதா நண்பர்களோடு சேர்ந்து ஆன்லைனில் கேம் விளையாடி வந்துள்ளார். இதனை கண்ட செந்தில்குமார் சோஃபாவில் இருந்த தஷ்மிதாவை கத்தியால் கழுத்தில் குத்தியுள்ளார். இதனை கண்டு மற்ற சிறுவர்கள் கத்திக்கொண்டே ஓடி உள்ளனர். சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினரான தங்கராஜ் மற்றும் முத்துவேல் ஆகிய இருவரும் செந்தில்குமாரை தடுக்க வந்துள்ளனர். அவர்கள் இருவரையும் செந்தில்குமார் கத்தியால் தாக்க இருவரும் படுகாயமடைந்தனர். பின்னர் அக்கம் பக்கத்தினர் செந்தில்குமாரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரித்ததில் செந்தில்குமார் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது. அதிகமாக சத்தம் கேட்கும் போது செந்தில்குமார் மனநலம் பாதிக்கப்படுவது தெரிய வந்துள்ளது. மேலும் 2019 முதல் 2021 ஆண்டு வரை செந்தில்குமார் மனநல மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றதற்கான மருத்துவ சீட்டுகள், அவர் பயன்படுத்தி வந்த மருந்துகள் ஆகியவற்றை வீட்டில் இருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர். காயமடைந்த 10 வயது சிறுமியும் தடுக்கச் சென்ற இருவர் என 3 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் வருவாய் கோட்டாட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்பு கிராம மக்கள் கலைந்து சென்றுள்ளனர். செந்தில்குமார் மற்றும் அவரது தாய் இருவர் மீதும் கொலை முயற்சி, குற்றத்தை மறைப்பது மற்றும் குற்றத்திற்கு உடந்தையாக இருப்பது ஆகிய 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். Study MBBS abroad in Russia, Georgia and Uzbekistan through Dr. Dreams, a dedicated service towards abroad education. For more details, contact 1800-270-1015.